வணக்கம். இப்போ ரீசென்ட்டா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னால நடந்த ஒரு கேங் ரேப் பத்தி நம்ம பேசணும்னா, எல்லாரும் அதுதான் இப்போ பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு ரொம்ப துயரமான ஒரு சம்பவம். அது நாம எல்லாருமே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பெண்ணாக. இதில நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. எல்லாத்துலயுமே ஒரு ஒரு காரணம் இருக்க தான் செய்யுது. என்ன அப்டின்னா, அந்த கேர்ள் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு பெண் தான். ஒண்ணு என்ன கேட்குறாங்க, இந்த பெண் ஏன் அந்த நேரத்துக்கு அங்க போகணும்? சரிதான். ஓகே தான். ஏன்னா பெண்கள் நம்ம சேஃப்டிய நாம தான் பார்த்துக்கணும். அது ஒண்ணு இருக்கு. ரைட். ஆனா அப்படி போனா இப்படி பண்ணிடலாமா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. தப்பு தானே! அவங்க அப்படி செய்றது தப்பு. ரைட்டு. 2வது பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு அந்த பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமா அதில இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண் என்ன செய்றா? எங்க போறா? வரா? எங்க என்ன? அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் உண்மை இருக்கு. கவனிக்க தான் செய்யணும். அண்டு அ சரி, ஓகே. பரவால்ல, நம்ம பொண்ணு நல்லா தான் படிப்பா. ரொம்ப போட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்படி விடும்போது இந்த மாதிரியும் நடந்துருது. ஸோ பெற்றோர்கள குறைன்னு சொல்ல முடியாட்டாலும், பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளை கொஞ்சம் கவனிக்க தான் செய்யணும். இப்போ முன்னாடி இருந்த காலம் மாதிரி இல்ல. இப்ப நாங்கலாம் இருந்த காலம் மாதிரி இப்ப இல்ல. காலமே மாறி போச்சு. அது ஒண்ணு இருக்கு. ஆனா அப்படி பார்த்தா, இப்போ ஐடி ஃபீல்டு அங்க இங்கேல்லாம் வொர்க் பண்ணிட்டு நைட்லலாம் கேர்ல்ஸ் கேப்ல வர வேண்டியதா இருக்கு. அவங்கலாம் அவங்க பொழைப்ப பார்க்கறதுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. வர வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்காங்க. அப்படி பார்த்தா தப்பு பண்றவங்க பண்ணலாமா? அப்போ பெண்கள் தனியா வந்தா, நைட்ல தனியா வந்தா தப்பு பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அண்ட் இன்னொன்னு இந்த மாதிரி தப்பு செய்றவங்களுக்கு தண்டனைகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அது ஒரு முக்கிய காரணம். அண்டு இன்னொன்னு அந்த 3 பேரும் குடிபோதையில இருந்திருக்காங்க. ஸோ போதை ஒரு மனிதனை மிருகமாக மாற்றக்கூடியது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே எப்போ சால்வ் ஆகும்? என்ன நடக்கும்? எப்போ போலீஸ் புடிச்சுட்டாங்க அவங்கள, அது வேற விஷயம். பட் இந்த மாதிரியான ஒரு கேங் ரேப், இந்த மாதிரியான விஷயங்கள், அபியூஸ் இது எல்லாமே நடந்துட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் என்னதான் முடிவு? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நமக்கு.